ஹரிவம். கார்த்தால என்னால சீக்கிரம் எந்திரிக்கவே முடியல. அலாம் அடிச்சாலும் ஆஃப் பண்ணிட்டு பெட்லயே தான் படுத்துட்டு இருக்கேன். டே டு டே லைஃப்ல ஒரு ரொட்டீன் ஃபிக்ஸ் பண்ணி என்னால ஃபாலோ பண்ணவே முடியல அப்படின்னா, பவர் ஆஃப் ஹேபிட்ஸ் அப்படின்ற புக்ல லைஃப் சேஞ்சிங்காக பெரிய ஒரு விஷயத்தை எடுத்து நம்மளுக்கு பண்றது கடினம். அதனால சின்ன சின்ன ஹேபிட்ஸ் மூலியமா பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய அடிப்படையில நாம சின்னதா ஒரு 3 விஷயத்தை நம்ம லைஃப் சேஞ்சிங்காக பார்க்கலாம். முதல்ல கார்த்தால நீங்க எழுந்திருக்கிறச்ச கண் முழிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கையை நல்லா ரப் பண்ணிட்டு இப்படி வச்சுக்கோங்க. பொறுமையா கண்ணை திறந்து உங்களுடைய உள்ளங்கையை பாருங்க. கையினுடைய மேல் பாகம் இருக்கு இல்லையா, அதுல மகாலட்சுமி இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. மத்தியம பாகத்துல சரஸ்வதி இருக்கிறதா பாவனை பண்ணுங்க. அதுக்கப்புறமா கீழ் பாகத்துல உங்களுக்கு பிடிச்சவங்களை இல்ல குலதெய்வம், என்னுடைய குருநாதர், அந்த மாதிரி யார பிடிச்சிருக்கோ அவங்கள அந்த இடத்துல வச்சு இருக்கிற மாதிரி பாவனை பண்ணுங்க. இதனுடைய தாற்பயம் என்னன்னா, என் கையிலேயே செல்வமும் அறிவு சார்ந்த விஷயங்களும் எனக்கு நெருக்கமான வேணுன்ற விஷயங்கள் எல்லாமே என் கையில தான் இருக்கு அப்படின்றது தான். ஸோ டெய்லி முதல்ல நீங்க எழுந்திருக்கிறச்ச உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து எல்லாமே என் கையில தான் இருக்கு அப்படின்றத உங்க பிரெயினுக்கு தெளிவுபடுத்துறீங்க. இது மூலியமா ஒரு விஷயத்தை உங்களால கன்சிஸ்டண்டா பண்ண முடியும். ரெண்டாவது, மரியாதையோடு வாழ்ந்தாதான் நம்மளுக்கு வாழ்ற ஆசையே இருக்கும். அப்போ நம்ம அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்தாதான் அடுத்தவங்க நம்மளுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப இந்த விஷயத்தை நம்ம எப்படி பழகலாம் அப்படின்னா, நீங்க கரெக்டாக எழுந்திருக்கிறச்ச பூமியில கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே பூமியை தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்க யாரையாவது புதுசா சந்திக்கிறீங்கன்னா மரியாதை கொடுத்துதான் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கணும் அப்படின்ற பழக்கம் உங்களுக்கு வந்துடும். இதனால என்ன ஆகுதுன்னா, எதிரில் இருக்கிறவங்க எல்லாமே நான் தான் அப்படிங்கிறவங்களா இருந்தாலுமே அவங்களும் உங்ககிட்ட பணிவோடு மரியாதையா பேச ஆரம்பிச்சிடுவாங்க. மூணாவது விஷயம், உடம்பு தான் நம்ம பேச்சை கேட்கணுமே தவிர்த்து நாம உடம்பு பேச்சை கேட்க கூடாது. இந்த உடம்பு கொஞ்சம் லேட்டா எழுந்துக்கலாமே அப்படின்ற மாதிரி சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும். அதை எப்படி தவிர்க்கலாம்னா, டெய்லி நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து வச்சுட்டு தூங்குங்க. மறுநாள் காலத்தால பல்ல தேய்ச்சிட்டு அந்த தண்ணியை குடிச்சிருங்க. அது உங்களுடைய பாடியை சமநிலையா வச்சிருக்க உதவும். தண்ணியினுடைய இயற்கை குணமே அது பேலன்ஸ்டா வச்சிருக்கிறது தான். அதனால அந்த தண்ணியை நம்ம குடிக்கிறச்ச நம்மளும் நம்மளுடைய உடம்ப பேலன்ஸ்டா கண்ட்ரோலா வச்சிருக்கிறதுக்கு உதவுறது. இந்த 3 சின்ன விஷயத்தை நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா டே டு டே லைஃப்ல ஈஸியா உங்களுடைய ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ணி ஃபாலோ பண்ண முடியும்.